வந்து பாரு அவர்கள் கிச்சன்ல இருக்கும்போது கெமியை வந்து சண்டை இழுக்கிற விதமாக இன்னொரு குழா சண்டை போடலாம் வா அப்படின்ற மாதிரியான அந்த அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாரு அவர்கள் வந்து திருப்பியும் அந்த கிச்சன்ல வந்து வாக்குவாதம் பண்ணாங்க. பட் கெமி அவர்கள் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. நீ என்னன்னா பேசிக்கோ, நான் வந்து உனக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கெமி அவர்கள் வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. டாஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா எதுவுமே செய்யாம எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து சிறைவாசம் செல்ல வேண்டும். வந்து வினோத் மற்றும் வியானா அவர்களை வந்து நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணாங்க. அதனால அவங்க வந்து சிறைவாசம் வந்து சென்றிருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கை வந்து வைக்கிறாரு. அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது தலை டாஸ்க் ஃபைனல்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒன்று சூஸ் பண்ணாங்க. துஷார் வந்து வாயை வந்து நான் திறக்க மாட்டேன், வாயை நான் மூடிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் இருந்தால் நல்லா இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்கு, நிறைய வேற்றுமைகள் இருக்கு. பட் நான் ஒரு யூனிஃபார்மா இருக்கிறதுல எனக்கு பெருமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆதித்யா அவர்கள் வந்து மாஸ்க் சூஸ் பண்றாங்க. யாரு வீட்டு தலாக போறக்கூடிய விஷயத்த வந்து ஓட்டிங் முறையில் வந்து நடக்குது. அதுல வந்து துஷாரை வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் பண்றாங்க. பிரவீன்ராஜை யாருமே செலக்ட் பண்ணவே இல்லை. ஆதிரியை வந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்க. கடைசியில துஷார் வந்து வீட்டு தலையாகுகிறார். நீங்க வீட்டு தலை ஆயிட்டீங்களா, நீங்க வந்து இனிமேல் துணி கூட கட்ட வேணாம், வாயில் இருக்கக்கூடிய துணி கழட்டி எரிஞ்சிருங்க அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஸோ முதல்ல பிக் பாஸ் சொன்ன ரூல் தான் அது. வாயை மூடி இருக்கணும், சீசன் முடிகிற வரைக்கும் அந்த வாய் வந்து மூடி இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் தான் அது. பட் கடைசியில் அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டு பிக் பாஸ் நீங்க வந்து வீட்டு தலை ஆயிட்டீங்களா, வாயை மூட வேணாம் அப்படின்னு சொன்ன பிறகு ஆதிரிக்கு வந்து சரியான ஒரு கோவம். பிக் பாஸே சொன்ன டாஸ்க் தானே, நம்ம என்னென்ன சூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா போடணும் தானே. ஸோ அந்த வகையில் நான் மாஸ்க் போட்டிருக்கேன். பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, பார்க்கும்போது தெரியுது. அப்புறம் ஏன் வீட்டு தலையான துஷாருக்கு மட்டும் பிக் பாஸ் வந்து நீங்க வந்து வாயில இருக்க துணியை கழட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பிக் பாஸுக்கு எதிராகவே பேசுறாங்க ஆதிரி. இதை வந்து நந்தினி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. போயிட்டு துஷார் போயிட்டு கண்ட்ரோல் பண்ண பார்க்கும்போது அவங்களை விடுங்க, நீங்க தனியா விடுங்க, பாரு தூரமா வாங்கும்போது பாரு வந்து டோன்ட் டச், நீ தூரமா போ துஷார், ஒரு அருவருக்கத்தக்க விதமாக துஷாரை வந்து நடத்துறாங்க. துஷார் ஒரு கட்டத்தில் வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நந்தினி அவர்கள் வந்து கண்டமேனிக்கு எல்லாரையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிக் பாஸ்ல வந்து நீங்க எல்லாம் பயங்கரமா நடிக்கிறீங்க, நடிப்பு தான் இங்க எல்லாமே, ரியாலிட்டியாவே இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான வீட்டில் நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். எல்லாரையும் கடுமையா திட்டுறாங்க. கலையரசன் அகோரி கலையரசன் அவர்கள் கிட்ட உங்ககிட்ட ஒரு சக்தியை பார்க்குறேன். எல்லாரும் உன்னை வந்து ஒரு மாதிரியா பேசுறாங்க. பட் நீ தான் வின்னர் ஆக போறேன்ட்டு அவங்கள ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து கனியை போயிட்டு திட்டுறாங்க. உங்களை நான் நம்பினேன், பட் நீங்க வந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு கனியை திட்டுறாங்க. ஆதிரியை வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அழுகுறாங்க. அந்த டைம்ல துஷார் போயிட்டு அவங்கள வந்து சீரப் பண்றாரு. அந்த டைம்ல துஷாரும் பயங்கரமா அழுகுறான். நீங்க வந்து உண்மையானவங்க, ரியாலிட்டியா இருக்கக்கூடிய நபர்கள், நீங்கெல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு துஷார் கதறி அழுகுறான். திருப்பியும் பாரு அவர்கள் பாரு வராங்க. பாரு வந்து ஸோ அவங்க அந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்றாங்க. ஸோ அப்போ கூட அவங்களை வந்து சேரப் பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது. பிக் பாஸ் ஒரு கட்டத்தில் வந்து நந்தினியை வந்து கூப்பிட்டு பேசுறாரு. நந்தினி அவர்கள் வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த இடத்துல யாருமே ரியாலிட்டியா இல்லை, எனக்கு இங்கே இருக்கவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு பிக் பாஸ் வந்து வெப்சைட்ல ஒரு கதவு இருக்கு, அந்த கதவு வழியா நீங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நந்தினி வெளியே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் துஷார் பயங்கரமா கோவப்படுறான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே கேங் போட்டு பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுல வந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அதாவது யாருமே எக்ஸ்ட்ரீம் வந்து போகவே கூடாது. அப்படி ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்கன்னா கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் அவங்களை வந்து சேர் அப் பண்ணணும். பாரு பண்ணது ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கள். துஷார் வந்து சேர் அப் பண்றதுக்கு தான் பக்கத்துல வந்தான். பட் அவனை போட்டு ஒரு மாதிரி பண்ணது சரி கிடையாது. பாரு பண்ணது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போயிடுங்க.